திருவாரூர் மன்னார்குடியில் போலி நகைகளை அடகு வைத்து 7,50,000 ரூபாய் மோசடி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரே நகையை காட்டி மற்றொரு வங்கியில் கடன் பெற முயற்சித்த இருவர் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்தவர் மணிமாறன். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். மணிமாறனின் நண்பர் முருகையன் என்பவர் வெல்டிங் தொழில் செய்தார். நண்பர்கள் இருவரும் சேர்ந்து மன்னார்குடியில் உள்ள பொதுத்துறை வங்கியில் 83 கிராம் நகைகளை அடகு வைத்துள்ளனர். அடகு நகைகளுக்கு ஈடாக 7,50,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளனர். இந்நிலையில் மன்னார்குடியில் உள்ள தனியார் வங்கியில் மற்ற வங்கிகளை விட நகைகளுக்கு கூடுதல் கடன் தருவதாக விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. அந்த தகவல் மணிமாறன் மற்றும் முருகையனுக்கு தெரிய வந்துள்ளது. உடனே சம்பந்தப்பட்ட தனியார் வங்கியை இருவரும் அணுகியுள்ளனர். அப்போது தங்களது 83 கிராம் நகை பொதுத்துறை வங்கியில் அடகில் இருப்பதாகவும் அவற்றை மீட்டுக் கொடுத்தால் உங்களது வங்கியில் வைப்பதாக கூறியுள்ளனர். அதை கேட்ட தனியார் வங்கி ஊழியர்கள் பொதுத்துறை வங்கிக்கு சென்று மணிமாறன் மற்றும் முருகையன் வைத்திருந்த நகைகளை மீட்டுள்ளனர். பின்னர் மீட்கப்பட்ட நகைகளை தங்களது வங்கிக்கு கொண்டு வந்து வழக்கம் போல நகையின் தரத்தை பரிசோதனை செய்துள்ளனர். அப்போது அந்த நகைகள் தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகள் என்பது தெரிய வந்தது. அதை கண்டு தனியார் வங்கி ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் சுதாரித்துக் கொண்ட ஊழியர்கள் மோசடி குறித்து மன்னார்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நண்பர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையில் மோசடி செய்தது உறுதியானதால் வழக்கு பதிவு செய்து மணிமாறன், முருகையன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் கைதான இருவரும் வேறு எந்த வங்கியிலாவது இதேபோன்று போலி நகைகளை அடகு வைத்து மோசடி செய்துள்ளனரா என்றும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பொதுத்துறை வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து 7,50,000 ரூபாய்க்கு கடன் பெற்ற இருவர் மேலும் கூடுதல் பணத்திற்கு ஆசைப்பட்டு தனியார் வங்கிக்கு அதே நகைகளை திருப்பி வைத்தபோது கையும் களவுமாக சிக்கிய சம்பவம் மன்னார்குடியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.